வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் ஒரு சூப்பரான முர்த்தபா எப்படி சுலபமாக வீட்டில் செய்யலாம், கொஞ்சம் வேலை எடுத்தாலும் ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஃபன் தான் இது. தொட்டுக்க எந்த குழம்புமே தேவையில்லை. வாங்க இப்போ டைரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மைதா மாவு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மைதா மாவில் தான் இது ஒரிஜினல் ரெசிபி இருக்கும். கோதுமை மாவு போடணுங்கிறவங்க கோதுமை மாவு போட்டுக்கலாம். பட் மைதா மாவு தான் இதுக்கு ஒரிஜினல் ரெசிபி. இப்போ இந்த மாவில் நம்ம என்னென்ன ஊற்றி கலக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த செவக்கிறதுக்காக கொஞ்சம் சீனி. நம்ம ஏற்கனவே பரோட்டா எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் இருக்கும். அதில் எப்படி பிசைகிறோன்னா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். இதுக்கு ஒரு முட்டை போடுறேன். முட்டை வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு பால் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட லேசாக சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். முட்டை வேணாங்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ். ஒரு 4 பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக 1/4 கிலோ போட்டு பண்ணுறவங்க 4-5 பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 கிலோவுக்கு இப்போ இந்த 1/2 கப்பு நான் 1/2 டம்ளர் அளவு பால் ஊற்றிருக்கிறேன் இல்லையா. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறப்போ வெறும் பால், இந்த முட்டை போடாமல் வெறும் பால் இந்த 1/2 டம்ளர் அளவே ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம், மற்ற இதெல்லாம் போட்டு. இது ரொம்பவே நல்லா வரும், சூப்பராக வரும். 1/2 கிலோவுக்கு 12 கிட்டத்தட்ட போடலாம். ஏன்னா சின்னதாக நம்ம உருண்டை போட போகிறோம். பரோட்டா அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன உருண்டையாக போட்டு நம்ம செய்ய போகிறோம். முதல்ல நம்ம அந்த முட்டையோடு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவில் எல்லாத்தையுமே கலர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அடித்து பிசையணும் அப்படின்லாம் தேவையில்லை. இந்த மெத்தடில் நீங்கள் முதல்ல பிசைய ஆரம்பித்தாலே அப்புறம் ஓரளவு கலந்ததுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு மாவு சாஃப்டாகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நல்லா ஒன்றோட கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டா அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் இது இல்லாமல் தளர்வாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியமாகவே பிசைஞ்சிக்க போகிறோம். குறைஞ்சது இது 1 மணி நேரம் செட் ஆகணும் இந்த மாவு, அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் செய்கிறதுக்கு மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டாலே போதும். அடித்து அப்படியே துவைச்சி அப்படிலாம் பிசையணும்லாம் நம்ம அவசியம் கிடையாது. இன்னும் சுலபமாக எப்படி பரோட்டாக்கு மாவு பிசைங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா பரோட்டா போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போட்டு கற்றுக்கிற அளவுக்கு நான் சுலபமாக சொல்லியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது நம்ம டைரெக்டாக நம்ம உருண்டை போட வேண்டியது தான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பரோட்டா அளவு கொஞ்சம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக எலுமிச்சப்பழ அளவு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். 12-13 வரும் சின்னதாக போட்டிங்கன்னா. இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எத்தனை உருண்டை வருதுன்னு. கரெக்டாக நம்ம பிரித்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் நெய் தடவி வைக்க போகிறோம். இதுலேயே நம்மளுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும். இப்போ அது நெய் ரெடியாக இருக்குது. நான் ஒவ்வொரு உருண்டையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சாப்பில் நம்ம இது பண்ணி விட்டுட்டு நெய் தடவி வைக்க போகிறோம். ஸோ இப்படி தான் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஓரளவு உங்களுக்கு உருண்டை அப்படியே லைட்டாக அப்படியே உருட்டி விட்டுட்டு நீங்கள் நெய் தடவிக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு சாஃப்ட்டு ஒரு டெக்ஸ்சருக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. பண்ணிவிட்டு இப்போ நெய்யை கொஞ்சம் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு நெய் தடவணுங்க. ஏன்னா ஒன்றோடு ஒன்று வைக்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த நெய். அதனால் கொஞ்சம் இதுக்கு நல்ல தாராளமாகவே ஃபுல்லாக கவர் ஆகாமல் நெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையிலையுமே நெய் தடவி நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். அப்படியே அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு ஈர துணியை போட்டு மூடி நம்ம 1 hour அப்படியே வச்சுட போகிறோம். அதுக்கு இடையில் நம்ம ஸ்டஃபிங் தேவையானது மற்ற எல்லா வேலைகளும் நம்ம பார்த்துடலாம். இது ஒன்றே போதுங்க, வேறு எந்த டிஃபனுமே தேவையில்லை. ப்ளஸ் டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் நாளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சிங்கன்னா காலைல செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஈர துணியை நான் நினச்சி வச்சுருக்கேன். அதால் நல்லா கவர் பண்ணி ஒரு மூடி போட்டு அப்படியே நான் ஒரு பக்கம் வச்சிட போகிறேன். நல்லா நெய், நான் சொல்கிற மாதிரி நெய் நல்லா தடவிட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா செட் ஆகி இருக்கும். இப்போ அதுக்கு இடையில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொத்துக்கறி, மட்டன் கொத்துக்கறி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சமாக நான் ஒரு 1/2 கப்பு தான் அளவு தான், நான் ரொம்ப போடலை. அதை தனியாக மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொடுத்து நான் வேக வச்சுக்கிட்டேன்.
இப்போது வெங்காயம் ஒரு அரை கிலோ மாவுக்கு அரை கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 50 கிராம் முட்டைக்கோசு, அதை விட கம்மியாக கூட போதும், முட்டைக்கோசு ரொம்ப தேவையில்லை. கேரட்டு ஒரு பாதி கேரட்டு, பச்சை மிளகா ஒரு 3 நல்ல காரமான பச்சை மிளகா, அதனால ஒரு 3 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சது இருக்குது பாருங்கள், கைமா, அதுவும் இருக்குது. கைமா வந்து நான் ரொம்ப போட மாட்டேன், ரொம்ப அந்த வாசம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நான் ஒரு கடாயில் இப்போது எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி முதல்ல இந்த வேக வச்ச கைமாவை போட்டு ஒரு சுருட்டிக்கிறேன். அதாவது லேசாக ஒரு வறுத்த மாதிரி வறுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வறுத்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு கொடுத்ததுனால இதுக்கு தனியாக போட தேவையில்லை. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையுமே அதில் டைரெக்டாக சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், அது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான். முட்டைக்கோஸ் இல்லைட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் வெங்காயம் கேரட் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் நம்ம ரொம்ப போடாமல் பச்சை மிளகாவுடைய காரம் வந்து போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மசாலாவாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மிளகாத்தூள் ரொம்ப போட மாட்டேன் நான். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் நீங்கள் சிக்கனும் போடலாம், நிறைய சிக்கன் போட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறப்போ சிக்கன் தான் போட்டு செய்வேன். நிறையா கொஞ்சம் சிக்கன் போட்டு செஞ்சோன்னாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி குழம்பு எதுவுமே தேவையில்லை, வெறும்னா அவங்க சாண்ட்விச் போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃபன் இது. இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை மட்டன் சிக்கன் போட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவு நிறமாற அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப அப்படியே வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு தண்ணி அதில் உள்ள வெங்காயத்தில் உள்ள தண்ணி கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு காரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு அதில் கொடுத்துருக்கோம், கொஞ்சமாக கொடுத்துட்டு தான் போதும், 1 ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு கொடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, காரமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கொடுத்தா போதும். கொஞ்சம் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூளும், காரம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் நான் போட போகிறேன், அவ்வளோதான். அப்படியே ரொம்ப காரமாக இருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் ஓரளவு அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அந்த காரமும் இருக்கும். அதனால் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அந்த காரப்பொடியும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்குறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஏன்னா நான்வெஜ் சேர்க்குறதா இருக்கிறதுனால மிளகுத்தூள் இல்லைன்னா நம்ம சேர்க்க தேவையில்லை. நான் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதோட கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, இது மட்டும் எக்ஸ்ட்ரா, இதுதான் ஃப்ளேவருக்கு, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. நம்ம அதை சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இது அந்த மிளகாத்தூளும் போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டாச்சு. இப்போ நான் சொன்ன அந்த ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூளை போட்டு ஒரு வதக்க போகிறோம். இவ்வளோதாங்க. இப்போ நல்லா இது பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வைக்க போகிறோம். வச்சோன்னா அந்த பச்சை வாசனை போயிடும், அவ்வளோதான். இந்த ஃபில்லிங் வச்சு நீங்கள் நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவையிலையும் செஞ்சு பார்க்கலாம் நீங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக தான் கறி போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் ஒரு 3 முட்டையை அடித்து இதில் ஊற்றி நான் கிளறேன். முட்டை தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குங்கனால முட்டை ஊற்றி நான் இந்த ஸ்டஃபிங் பண்ணேன், இன்னும் டேஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் வேணும்னா ஒரு முட்டை கூட போதும். ஒரு முட்டை இருந்ததுன்னா கொஞ்சம் பைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் பண்ணி அது ஒரு நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடைசியாக மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வாசமாக பிரட்டி விட்டு இறக்கி வச்சிட போகிறோம், ஆறிட போகிறோம். ஸோ மேல் மாவு ரெடி, ஸ்டஃபிங் ரெடி, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து மூவ் பண்ணலாம். இது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வேலை மாதிரி தெரியும், பட் ரொம்ப வேலை கிடையாது. நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 அல்லது 4 முட்டை, 3 முட்டை கூட போதும், நான் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு
நல்லா ஃபோக்கால் பீட் பண்ணி அதை ரெடியாக வச்சுப்போம். ஏன்னா இதை தான் நம்ம கவர் பண்ண மாதிரி சுட்டு எடுப்போம். நம்ம முர்த்தபாக்கு இது வந்து எப்போதும் போடுறது தான். இப்போ வந்து ஒரு அகலமான ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ஏதாவது மூடியோ இல்லை தாம்பூலமோ ஏதோ ஒன்று எடுத்து, இப்போ நல்லா பேக்கிங் மேட்லாம் கூட இருக்குது, அதில் கூட செய்யலாம். நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு அதில் ஒரு உருண்டை, இப்போ நல்லா ஊறி போய் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கையால் தட்டினாலே தெரியும் உங்களுக்கு. இப்போது இதை வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா விசிறி, மெல்லிசாக விசிறியே அதில் வந்து ஸ்டஃபிங் வைப்பாங்க. இப்போ நான் எல்லாரும் செய்கிற அளவுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஒரு ரோலை வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் சும்மா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த ஃபுல்லாக நீங்கள் வந்து மெல்லிசாக நீங்கள் தேய்க்க தேவையில்லை. ஒரு 2 தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து விட்டாலே போதும். நான் பரோட்டா கூட உங்களுக்கு அப்படி தான் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி மெல்லிசாக நம்ம வார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்படி இழுத்து விட்டோம்னா இன்னும் மெல்லிசாக இருக்கும். ஏன் இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓரெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஈவனாக அந்த மெல்லிசாக இருக்கும்போது மொத்தமாக இருக்காது. முர்த்தபா வந்து அந்த மேல் மாவு வந்து மொத்தமாக இருக்காது. மொத்தமாக இருந்துச்சுன்னா ஆறி போய் சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறது. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக துணி மாதிரி நம்ம செய்யும்போது சுட்டு நீங்கள் ஆறி சாப்பிட்டாலும் இந்த முர்த்தபா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்காது, ஈஸியாக பிக்க வரும், லப்பரியாக இருக்காது. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ஈஸியாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசாக அழகாக இழுக்க வரும். நல்லா நீங்கள் அந்த மாதிரி நெய்த்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம நடுவில் இந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எந்த கட்டட ஷேப்பில் நம்ம அந்த மடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த எந்த அளவுக்கு பரத்தி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு மூடுற மாதிரி நம்ம பரத்தி வச்சுக்க போகிறோம். ஸோ மெல்லிசாக உங்களுக்கு அழகாக கட்டடமாக சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே தான் நம்ம அதை அடித்து வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சம் ஊற்றி தடவிட்டு தவாவை முதல்ல சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு லேசாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாதிரி முட்டையை தடவி மெதுவாக எடுத்து அந்த முட்டை தடவுன பகத்தை அந்த எண்ணெயில் படுற மாதிரி நம்ம கவுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு மெதுவாக எடுத்து போடணும். இப்படி எடுத்து இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் மேலே வந்து முட்டையை தடவணும். இப்போ இந்த கையால் எடுத்து தடவுனா கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸ்பூனாலும் எடுத்தும் தடவலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக எடுத்து தடவுனிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கணும், சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ அடி நல்லா செவந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சோன்னு ஒரு எண்ணெய் ஊற்றுங்க. இல்லை இந்த 1 டீஸ்பூனே போதுமானது. ஓரளவு அதுவே இதாக இருக்கும். பாருங்க அழகாக ஈவனாக சூப்பராக செவந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு சூடாக சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக செவந்ததுக்கு 2 பக்கமும் செவந்ததும் எடுத்து நீங்கள் பரிமாற வேண்டியதுதான். கட் பண்ணி அப்படியே டிஃபன் பாக்ஸ் கொடுத்தும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொத்தமாகவே இல்லை, தோல் பாருங்கள் மெல்லிஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த நோன்பு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.